everyone, வணக்கம் and welcome back to this video. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? படிக்கிறதுல என்ன பிரச்சனை? படிக்கிறது தான் பிரச்சனை அப்படிங்கிறியோ? ஆமால்ல, எனக்கு புரியுது. பட் ஆனால் படிக்கிறது தான் நம்மளோட வேலையே. அதுலேயே இவ்வளோ பிரச்சனை இருந்தால் என்ன பண்ண முடியும்ல? ஸோ அதுக்கு எதாவது பண்ணலாமா? வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் முடித்தா போதும், ஜாலியாக இருக்கலாம், ஸ்கூலில் மட்டும் படித்தா போதும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் காலேஜில் படித்தா போதும், வேலைக்கு போனால் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ நீ காலேஜ்லேயும் படிக்கணும், வேலைக்கு போனதுக்கப்புறமும் நீ படிக்கணும் அப்படின்றது உனக்கு தெரியுமா என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ நீ ஒரு டைம் படிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா லைஃப் லாங் நீ படிச்சுட்டே தான் இருக்க போகிற. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அப்படி லைஃப் லாங் படிச்சுட்டே இருக்க போகிறதுல அந்த படிக்கிறதுலேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணணும்? சார்ட் அவுட் பண்ணி தானே ஆகணும். ஸோ இன்றைக்கி அந்த படிக்கிறது எப்படி கஷ்டமாக இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதை சார்ட் அவுட் பண்ணுவோமா? சரி, ஓகே. ஏன் இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, லைக் அரௌண்ட் ஒரு 10 to 20 கமெண்ட்ஸ் நான் படித்ததில் இந்த மாதிரி படித்தாலே மறந்து போகுது, நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், இவ்வளோ அரியர்ஸ் வச்சுருக்கேன், மெயின் எக்ஸாம்ஸ்லாம் நான் எழுதி பட் ஆனால் ஃபெயில் ஆகிட்டே இருக்கனால எனக்கு ட்ராப் பண்ணலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டடீஸ்னால நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ அதில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தெரிஞ்சுமே அதை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எப்படி படிக்கலாம், எப்படியெல்லாம் படித்தா மைண்டில் நிற்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் எப்படி படிப்பேன் அப்படிங்கிறத உனக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீ ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணணும், ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எல்லாரும் காமனாக விடுற ஒரு கமெண்ட் இருக்குது, நான் ஸ்கூலில் வந்து நல்ல கிரேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போ காலேஜ் வந்ததுக்கப்புறம் என்னால் படிக்கவே முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது ஏன்னு உனக்கு தெரியுமா? லைக் அது வந்து ஸ்கூல்னாலேயோ காலேஜ்னாலேயோ அந்த மாதிரி சேஞ்சஸ்னாலாம் கிடையாது. நீ ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் போட்டு போகிற, நல்லா தலைக்கெலாம் எண்ணெய் வச்சு வலிச்சு சீவிட்டு எதையுமே உன்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டே இல்லையா? அப்படியே இந்த பக்கம் காலேஜ் எடுத்து பாரு, லைக் இந்த மாதிரி நல்லா ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு டெய்லி கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி போகிறதுனால உன்னோட ப்ரையாரிட்டிஸ் அங்கே மாறிடுச்சு. அங்கே வந்து உனக்கு படிக்கிறது மட்டும்தான் கான்சென்ட்ரேஷனோட இருந்துச்சு. இங்கே என்ன அப்படின்னா, லைக் நம்மளை பார்த்துக்கிறது தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன், விச் இஸ் உன்னோட ப்ரையாரிட்டி அங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால உன் மைண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லைக் படிக்கிறது வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருச்சு. இதுக்காக உன் மைண்டு ஸ்கூலில் நல்லா படிச்சிச்சு, காலேஜில் படிக்கல, மைண்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நீ உன் மைண்டை மாற்றி விட்டுட்ட. ஸோ இப்போ நம்ம என்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெக்னிக்கே யூஸ் பண்ணவே தேவையில்லை. நம்ம வந்து கிளாஸில் கவனித்தோம் அப்படின்னா, நம்ம ஏன் கவனிக்க மாட்டோம்? நமக்கு தான் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கே கரெக்டாக இருக்கும். இன்னொன்று வந்து புக்கு பேஜ் திருப்பி அதில் வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா? பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, டீச்சர்ஸே இப்போல்லாம் கரெக்டாக சொல்லி தராங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வை? பிகாஸ் அவங்களே சும்மா அங்கே இருக்கிறத ரீட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ நார்மலாகவே நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? நம்மளே படித்து நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்குது. நீ யோசிச்சு பார்த்துருக்கியா, இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நமக்கு ஏன் சீக்கிரம் மனப்பாடாகுது? அதே டெக்ஸ்ட் புக்கை பார்த்தா ஏன் சுத்தமாக மனப்பாடமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா, சாங்கில் வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, மியூசிக்ஸ் இருக்குது, அதே மாதிரி அது வந்து நீ விஷுவலைஸாக பார்க்குற. ஸோ அப்படியே உன் மைண்டு அது உள்வாங்கிக்குது. இதே இந்த பக்கம் டெக்ஸ்ட் புக்கு வந்த அப்படின்னா வெறும் ஒயிட் பேப்பர், அதில் நிறைய எழுத்து மட்டும்தான் இருக்கே தவிர அதை பார்க்கும்போது உனக்கு போரிங்காக இருக்குது, மைண்டுக்கு பிடிக்காது. இதுவே நீ வந்து பொம்மை படம் போட்ட புக்ஸ் எல்லாம் எடுத்து பாரு, அதுவும் உன் மைண்டில் சீக்கிரமாக பதிஞ்சுக்கும். ஸோ பேசிக்காக நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அது நிறைய விஷுவலைஸ்டாக பார்க்கும்போது தான் அதுக்கு நிறையா பிடிக்கும், புரியும். அதனால் நீ என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அதுக்கு ஏதாவது வீடியோவோ ஆடியோவோ அந்த மாதிரி கேட்டு பழகு. அதுக்கப்புறமா அந்த கான்செப்டை வந்து நீங்கள் மறுபடியும் படிக்கும்போது உனக்கு ஈஸியாக அது மண்டையில் நிற்கும். நான் எப்போவுமே இந்த பர்டிகுலர் டெக்னிக்கை ஃபாலோ பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கு வந்து வீடியோ பார்த்தாலுமே புரியாது, அதனால் நான் இதை விட்டுருவேன். ஸோ இப்போ வந்து நான் என்னோட சீக்ரெட் ஸ்டடி டெக்னிக்கை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து டாப்பர் ஸ்டூடெண்ட் தான், ஓகேவா? நான் நல்லா படிப்பேன். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற டெக்னிக்கை நான் சொல்கிறேன். என்னென்னா, நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு எங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய கதவு இருக்கும், ஓகேவா? தகர கதவு இருக்கும். அதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெய்லி எழுதுவேன். லைக் எனக்கு முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க, பட் ஆனால் நான் ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களுக்காக அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுப்பேன், அவங்களுக்கு டியூஷன் அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுப்பேன். அதுக்குன்னே ஒரு பேப்பர் போட்டு டெய்லி வந்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நானே A to Z ஏதாவது ரேண்டமாக 10 பேர் எழுதிட்டு அவங்களுக்கு டெய்லி அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ அவங்களுக்கு நான் ஒவ்வொரு கான்செப்டையுமே போர்டில் எழுதி நான் அப்படியே சொல்லுவேன். அதை படித்து நான் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி தருவேன். புரிஞ்சிருச்சா? ஸோ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ டீச்சராகவே நான் என்னை மாற்றிக்கிட்டு சின்ன வயசுலேருந்தே அரௌண்ட் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் சம்திங் அதுலேருந்தே நான் எழுத ஆரம்பித்து இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு டெக்னிக் அப்படின்றதே தெரியாமையே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைன்மேன் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னிக் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீ வந்து ஒரு விஷயத்தை படித்து புரிஞ்சுக்கோ. லைக் ஒரு டைம் படி, ஒன்றுமே புரியாது, 2வது டைம் படி, 3 டைம் படி, 4 டைம் படி, நிறையா டைம் படி. படிக்க ஒவ்வொரு டைமே உனக்கு ஒவ்வொன்றா புரிய ஆரம்பித்து கடைசியில் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே உனக்கு என்னென்னு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நீ ஒரு 20 years old அப்படின்னா ஒரு 10 வயசு பையனுக்கோ பொண்ணுக்கோ எப்படி சொல்லி தருவ, அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீ எப்படி சொல்லி தருவ அப்படின்னு ஒரு தடவை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னா லைஃப் லாங் உன் மைண்ட்லேருந்து அந்த விஷயம் போகவே போகாது. லைக் மேபி நீ ரீகால் பண்ணலாம், பட் ஆனால் அது உன் மைண்டில் அப்படியே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும்.
ஸோ மற்றவங்களுக்கு சொல்லித்தரும்போது உன்னோட அறிவு வந்து பயங்கரமாக வளரும். அதுக்கு முதல்ல நீ என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை படிக்கணும். புரிஞ்சுட்டே அப்படின்னா நீ படிக்கவே அங்கே தேவையில்லை. நம்ம எல்லாரும் படிப்பை பற்றி ஒரு ரொம்ப மித்தான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இங்கே ஓடிட்டு இருக்கு, புக்கில் இருக்கிறது எல்லாமே அப்படியே டிட்டோவாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. லைக் இஸ்ஸு வாசு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த இஸ்ஸு வாசு அதெல்லாம் தேவைன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ? கிடையவே கிடையாது. நம்ம ஸ்கூலில் வந்து வேணால் இப்படி பிரித்து வச்சுருப்பாங்க. லைக் நீ வந்து பிலோ ஆவரேஜ், அதாவது ஸ்லோ லேர்னர், அதுக்கப்புறமா நீ ஆவரேஜ், அதுக்கப்புறம் டாப்பர்னு 3 பிரித்து வச்சுருப்பாங்க. அப்படி பிரிக்கும் போதே நம்ம மைண்ட் எல்லாம் மாறி போயிடுச்சு. லைக் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்லோ லேர்னர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடும். டாப்பருக்கு வந்து சரி ஓகே நம்ம பயங்கரமாக படிக்கிறவங்க, நம்ம படிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு பிரெயின் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் வந்து சரி நம்ம எப்படி படித்தாலும் ஏதோ ஒன்று படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகிரிலேயே நம்ம மைண்ட் வந்து என்ன ஆகுது, ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டுருது. பட் அதெல்லாம் ஒரு செகண்டரியாக வச்சுக்கலாம். நான் ஏன் உனக்கு இப்போ ஒரு விஷயம் முக்கியமாக சொல்ல வரேன் அப்படின்னா, யாராவது இது வரைக்கும் உன்கிட்ட சொல்லியிருக்காங்களா, நீ புக்கில் இருக்கிறது வந்து ஒரு வரி ஒரு வேர்டு மாறாமல் நீ அப்படியே தான் எழுதணும்னு உன் டீச்சர் கூட உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னா, புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே இங்கே எழுதினாதான் மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதனால தான் உனக்கு படிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. உண்மையாகவே படிக்கிறது அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு கான்செப்டை எடுத்து அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு அதோட அப்படியே முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது அடுத்த கான்செப்ட்டுக்கோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோ. நான் எப்படி தெரியுமா, இதே மாதிரி மக்கப் பண்ணுற கேஸ் தான். லைக் கோர் பேப்பர்ஸ்க்கும் மக் அடிப்பேன், அலைட் பேப்பர்ஸ்க்கும் மக் அடிப்பேன். என்னன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வியர்டான ஹேபிட் இருந்துச்சு. எப்படின்னா நான் வந்து படிச்சிடுவேன் ஃபுல்லாக எல்லாம் தரவாக படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லைக் வந்து நான் ஆடவே மாட்டேன், அசையவே மாட்டேன். அப்படியே என்னை வந்து யாருமே தொடவே கூடாது. லைக் என் தலையை தொட்டாங்கன்னா நான் ஃபுல்லாக படிச்சதெல்லாம் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஸோ என்னை தள்ளி விட்டாங்க அப்படின்னா நான் மறந்துடுவேன். இந்த மாதிரி எனக்கு வந்து மறந்துடுவேன்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே எல்லாமே இருக்கும். பட் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது எல்லாமே ஞாபகம் வருமே தவிர, அது வரைக்கும் என் தலையை யாராவது தொட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த நான் படித்து உள்ளே வச்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாம் கலைஞ்சு போயிருமோ அப்படின்ற ஒரு பைத்தியக்காரத்தனம். தயவு செஞ்சு புரிஞ்சு படி. இப்போ நீ ஆன்சர் கீ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன். லைக் நீ வந்து ஒரு 30 பக்கத்துக்கு ஆன்சர் எழுதுறியா, பட் ஆனால் உன்னை கரெக்ஷன் பண்ண போகிறவங்க கிட்ட எத்தனை பேப்பர் இருக்கும், லைக் இந்த பக்கம் ஒன்று இருக்கும் அந்த பக்கம் ஒன்று இருக்கும். லைக் சிங்கிள் பேப்பரில் அவங்களோட ஆன்சர் கீ மொத்தமாகவே இருக்கும். அதை பார்த்து கூடவா உனக்கு இத்தனை வருஷமாக ஒன்றுமே தோணலை. லைக் அவங்க கிட்ட ஃபுல் லைன்ஸ் எல்லாம் இருக்காது, வேர்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த வேர்டு இருந்தாலே நமக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்கன்னு உனக்கு ஏன் தோணவே இல்லை? என்னோட புக்கில் இருக்க எல்லா லைன்ஸுமே அவங்களுக்கு தேவையே கிடையாது. என்ன இம்பார்ட்டன்ட் லைன், அது என்ன கருத்து அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்னெல்லாம் இங்கிலீஷ் வருதோ அப்படியெல்லாம் எழுதி விட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ நீ எப்போ படித்தாலுமே உன் கையில் ஒரு பென்னும் ஒரு பேப்பரும் தயவு செஞ்சு வச்சுக்கோ. நீ அதை யூஸ் பண்ணுறியா இல்லையா அப்படின்றது செகண்டரி. ஆனால் ஒரு பேப்பர் பென் இருக்கும்போது நீ வந்து கான்சென்ட்ரேட்டடாக படிப்ப. இன்னொரு விஷயம் நீ என்ன பண்ணும் அப்படின்னா, லைக் 6 hours 7 hours படிச்சுட்டு இருக்காது. 1 hour படிக்கிறியா, ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக படி. இல்லை 20 minutes படிக்கிறியா அப்படின்னா 20 minutes படிச்சுட்டு 5 minutes பிரேக் எடுத்து மறுபடியும் 20 minutes படி. கொஞ்சம் இன்டர்வல்ஸ் விட்டு படி. பட் ஒரு டைம் நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்கிற அப்படின்னா அதுக்கு நடுவில் அந்த ஒரு இது இருக்குல்ல, உன் ஃபோன் அதை தூக்கி கடைசிடு. அது எடுக்கவே எடுக்காது படிச்சு முடிக்கிற வரைக்கும். சொன்னா நீ என்ன தெரியுமா சொல்லுவேன், படிக்கிறதே என் ஃபோனில் தான் இருக்குது அப்படிங்குவ. பிகாஸ் யார் இப்போல்லாம் நோட்ஸ் வாங்குறா, யாருமே வாங்குறது இல்லை. பட் சரி ஓகே, அப்படி நீ ஃபோனில் தான் படிக்கிற அப்படின்னா ஃபோன்லலாம் படித்தா சத்தியமாக மண்டைக்கிறது. தயவு செஞ்சு நோட்ஸ் போட்டுக்கோ. அப்படி நீ ஃபோனில் படிக்கிறது தான் வேறு வழியே இல்லை அப்படின்னா லைக் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு 1 hour அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணு. சரியா? கான்செப்டை புரிஞ்சுக்கோ, மக் அடிக்காத. நீ இப்போ மக்கு அடிச்சிடுவ, அதுக்கப்புறம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவேன். நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் சைடு பேப்பரு இங்கிலீஷு, மேக்ஸு, அதுக்கப்புறமா தமிழ், என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படி இப்படி வருதுன்னா மக்கப் பண்ணிக்கோ. ஒரே நைட்டில் உட்காந்து படித்து எழுதி விட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கோர் பேப்பர்ஸ் வரும்போது நான் இதே தப்பை தான் பண்ணேன். கோர் பேப்பரை போயிட்டு நான் வந்து ஒரு நைட்டில் உட்காந்து படித்து நல்ல ஸ்கோர் தான் பண்ணேன். பட் ஆனால் அது வந்து உனக்கு லைஃபுக்கு எங்கேயுமே யூஸ் கிடையாது. நீ 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிற, ஆர்ட்ஸ் படிக்கிற அப்படின்னா வெறும் மார்க் வேணும், நீ பாஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் படிக்கிற அப்படின்னா சரி நீ மக் அடிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் உன் லைஃபுக்கு அது யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீ பின்னாடி பயங்கரமாக ஃபீல் பண்ணுவேன். நான் ரிக்ரெட் பண்ணனால நான் உனக்கு சொல்கிறேன், ப்ளீஸ் மக் அடிக்காத. கோர் பேப்பரை தயவு செஞ்சு மக் அடிக்காது. அண்ட் இன்னொரு முக்கியமான டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னா, எதை படித்தாலுமே நான் வந்து ஒரு விஜுவலைசேஷனாக க்ரியேட் பண்ணிப்பேன். லைக் நான் இமேஜின் பண்ணிப்பேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளே நான் எங்கள் வீட்டை வச்சே இது இங்கே இருக்குது அது அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி படிப்பேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எப்போ படித்தாலுமே அந்த பேஜ் எனக்கு கண்ணுக்குள்ளே வரணும். அந்தளவுக்கு நான் யோசிச்சு அந்த பேஜை வந்து என் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். ஸோ அந்த கொஷின்ஸ் அப்படின்னு அந்த பேப்பரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இது எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ் அந்த ஹெட்டிங் எங்கே இருந்துச்சு அப்படின்ற அந்த புக்கில் எங்கே இருந்துச்சு அப்படின்னு உனக்கு தெரிய வரணும். அந்த அளவுக்கு நீ கண்ணில் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். நிறைய கீவேர்ட்ஸ் வச்சு படியேன். இந்த மாதிரி வீட்டில் இங்கே பொருள் இருக்குது, அங்கே பொருள் இருக்குது, என் பேரில் தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அது ரொம்ப வியர்டாக தான் இருக்கும். பட் ஆனால் படிக்கிறதுக்கு இந்த வியர்ட்னஸ் எல்லாம் தெரியாது. ஞாபகம் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு நிறையா கீவேர்ட்ஸ் உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ 2-3 டெக்னிக்கை நீ மிக்ஸ் பண்ணி தான் படிச்சாகணும்.
ஸோ பெட்டர் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணேன் இல்லையா ஒரு டெக்னிக்கு, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லி தரது யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, சொல்லி தந்து படி, நிறைய சத்தம் போட்டு படி, எப்படியெல்லாம் உனக்கு படிக்க தோணுதோ அப்படியெல்லாம் படி. பட் ஆனால் தயவு செஞ்சு படி. பிகாஸ் உன்னோட ப்ராசஸ் இங்கே யாருமே பார்க்க போகிறது இல்லை, வெறும் ரிசல்ட்டை தான் பார்க்க போகிறாங்க. ஸோ நீ போர்டில் எழுதி படித்தாலும் சரி, 4 பேர் யாருமே இல்லாமல் சொல்லி கொடுத்து படித்தாலும் சரி, அட்டனன்ஸ் எடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீ படிக்கணும். அவ்வளோதான் இங்கே மேட்டர். அதுக்கு நீ என்ன புது டெக்னிக் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றவங்கள மாதிரி உட்காந்து இப்படியே காதை மூடிட்டு அமைதியாக ரொம்ப நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கண்ணில் தான் கோத்ரூ பண்ணிருப்பே தவிர நாளைக்கு யோசிச்சு பார்த்தா அப்படின்னா மைண்டில் நிற்காது. ஒரு விஷயத்த நீ படிச்சுட்ட அப்படின்னா 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு டைம் கண்ணில் ரிவைஸ்னாவது பண்ணு. இப்போ சும்மா நார்மலாக ஏதாவது டெக்னிக் சொல்லணும் அப்படின்னா பெரிய பெரிய பேராகிராஃபாக இருந்தால் அதுவே நீயே சின்னதாக பிரித்து படிப்பேன். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஆனால் ஒரு பேராகிராஃபை புரிஞ்சு படி, தயவு செஞ்சு புரிஞ்சு படி. ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா அதை இன்னொருக்க நீ ரிவைஸ் பண்ணணுன்ற அவசியம் கூட இருக்காது. ஓகேவா? நீ யாருக்காவது சொல்லி கொடுத்து படி, இல்லைனா புரிஞ்சு படி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொன்னேன், ஆன்சர் கீழே ஆன்சர் அந்த வேர்டு மட்டும்தான் இருக்குமே தவிர உன்னோட ஃபுல் பேராகிராஃபும் இருக்காது. ஸோ உனக்கு தான் தெரியும் நீ என்ன எழுத போகிற அப்படின்றது. அந்த வேர்டை மட்டும் படிச்சுக்கோ. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த ஃபுல் நோட்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன். ஒரு யூனிட்டுக்கே அந்த 4 லைன் தான் என்னோட நோட்ஸே இருக்கும். அந்த 4 லைனை மட்டும் படிச்சுட்டு போவேன், அப்படியே எழுதுவேன். என்னோட கதை தான் ஃபுல், என் பேப்பர் ஃபுல்லாக என்னோட கதை தான் இருக்கும். பட் ஆனால் எங்கேயுமே அது தப்புன்னு உன்னால் சொல்லவே முடியாது. பிகாஸ் நான் கான்செப்டை புரிஞ்சுட்டேன், எழுதிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறமும் சொல்லுவியா நீ உன்னால் படிக்க முடியலன்னு? ஏன் உன்னால் படிக்க முடியல அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஏன்னா உனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே கிடையாது. நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி எப்படி இருக்கோ அதை மாதிரி நீ அதை மாற்றிக்கோ. ஒருவேளை நான் இப்போ சொன்ன எந்த டெக்னிக்குமே உன்னால் முடியலன்னு வையேன், இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதுவும் உன்னால் முடியலன்னா உன்னால் என்றைக்குமே படிக்கவே முடியாது. நீ ஒரு தண்டம் வேஸ்ட்டு அப்படின்றத நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னென்னா ஒரு விஷயம் பார்க்குற, அதை உன்னால் படிக்கவே முடியல, பாஸே பண்ண முடியல அப்படின்னு வையேன், டர்ன் ஆன் யுவர் ஈகோ. உன்னோட ஈகோவை விட ஒரு பெரிய இது எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீயா நானான்னு பார்த்துடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ படிக்கிற அப்படின்னு வையேன், நீ கண்டிப்பாக அதில் ஜெயிச்சிடுவ. ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நீ பயங்கரமான சக்ஸஸையும் பார்க்க முடியும், பயங்கரமான டவுன்ஃபாலையும் பார்க்க முடியும். லைக் நீ எதை வேணால் அடையலாம், எதை வேணால் இழக்கலாம். ஸோ அந்த ஈகோவை நீ எப்படி பயன்படுத்துகிற, எதுக்காக அந்த ஈகோவை யூஸ் பண்ணுற அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ நீ அந்த புக்குக்கு உன்னோட ஃபுல் பவரையும் கொடுக்க போறியா, இல்லைனா உனக்கு ஈகோலாம் நீ வேஸ்ட் இல்லை, நான் இதை பாஸ் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு இது பண்ண போறியா? ஒருவேளை நீ வேஸ்ட் அப்படின்னா அந்த புக்கே ஜெயிச்சுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ஒரு எக்ஸாம் கூட பாஸ் பண்ண முடியல, அப்போ நம்ம எல்லாம் என்ன பெரிய இதுவா? நம்ம ஒரு வேஸ்ட்டு தானே. வேஸ்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு படியேன். நான் இதுக்கு தயவு செஞ்சுன்னு சொல்லணும், நீயே படி, என்னமோ பண்ணு. ஸோ ஒழுக்கமாக இந்த நவம்பரா டிசம்பரா தெரியல, செமஸ்டர் வரும்போது என்னெல்லாம் பேப்பர்லாம் கிளியர் பண்ணாமல் வச்சுருக்கியோ ஒரே ஷார்ட்டில் கிளியர் பண்ணி விடுற. நீயா அந்த பேப்பரான்னு காட்டிட்டு அதுக்கப்புறமா பேசு, சரியா? இதை நீ பண்ணுவேன் அப்படின்ற ஹோப் எனக்கு இருக்குது. பிகாஸ் நான் உனக்கு ஒரு நல்ல மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். உனக்கு மட்டும்தான் தெரியும் அது ஆன்சரா இல்லையா அப்படின்றது. அவங்கக்கிட்ட அந்த வேர்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ நீ என்ன மனப்பாடம் பண்ணுவோம், அந்த வேர்டு மட்டும் என்ன, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போயிட்டே இரு. ஓகேவா? சும்மா உட்காந்து என்னடா இது பேஜ் பக்கமாக இருக்குது, ராவா இத்தனை கண்டென்ட் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்லாம் நீ பார்க்காத. அதில் உனக்கு சில 2-3 வேர்ட்ஸ் மட்டும்தான் ஆன்சர் கீ. அது என்னவோ அதை படிச்சுட்டு ஃபுல்லாக எப்படி கிராமர் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்படியே பேப்பரில் எழுதி விட்டு அந்த 30 பக்கத்தையும் ஃபில் பண்ணி விட்டு நல்லா படித்து ஃபுல்லாக கிளியர் பண்ணுறேன். ஸோ இதை நான் செமஸ்டர் பேப்பர்ஸ்க்குன்னு சொல்லலை, காலேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த குரூப் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, ஒரே கான்செப்ட் தான். நீ புரிஞ்சு படிச்சு அப்படின்னா நீ ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சும்மா பார்த்துட்டு போகிற அப்படின்னா நீ கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவேன், மறுக்கா ஃபெயில் ஆவ, அப்புறம் மறுபடியும் நீ டவுன் ஆகிடுவேன். மறுபடியும் என்னால் இப்படி பேச முடியாது. என்ன பண்ணுற நீ, புரிஞ்சு படிக்கிற, எழுதி பாரு. மீன்ஸ் நீ ஃபுல்லாலாம் உட்காந்து எழுதிட்டு இருக்காது, அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. ஒரு டைம் யாராவது ஒருத்தவங்க சொல்லித்தராங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உட்காந்து யோசி, நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம், இதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அவங்க ஃபுல்லாக சொல்லி தருவாங்க, சொல்லி தரும்போது பயங்கரமாக புரியுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாரு, ஒரு வெங்காயமும் மைண்டில் இருக்காது. அதுதான் இந்த மைண்டு ஃபுல்லாக மறந்து போயிடும். விஷுவலைஸ் பண்ணி படி, மற்றவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி படி. இல்லை நான் படிக்க மாட்டேன், அரியர் வைக்கிறது தான் கெத்து அப்படின்னா என்னமோ பண்ணு. அப்புறம் பிளேஸ்மெண்ட்டில் வேலை கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது, உன்னை தனியாக நிற்க வச்சுருவாங்க. பிலோ 60 பிலோ 70 சொல்லிட்டு தேவையா நமக்கு இதெல்லாம்? அதுக்கப்புறம் நம்ம ஃபைல் எடுத்துகிட்டு அங்கேயும் லோன்னு சுற்றி வேலை வாங்கணும். கேர்ள்ஸுக்குனா கூட டக்குன்னு கொடுத்துருவாங்க, பாய்ஸுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் ரியாலிட்டி. நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். காலேஜுக்கு வருது, கேம்பஸ் வருது அப்படின்னா இந்த செமஸ்டரில் மொத்தத்தையும் முடிச்சுட்டு ஜானில் போய் ஜாலியாக வேலை வாங்கிட்டு ஹாப்பியாக இரு. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் உனக்கு ஹிட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அது உனக்கு லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டர்ன் ஆன் யுவர் ஈகோ. அதுக்கப்புறம் பாரு நீ ஃபெயில் ஆகுறியா பாஸ் ஆகுறியா அப்படின்றது, சரியா? இப்போ நான் கிளம்புறேன். see you all in another video. டாட்டா, டேக் கேர், பை. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். டாட்டா.